பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலையில் நாம் தியானிக்க ஆரம்பித்த காரியம் மாறிப்போன மனிதர்கள். சாதாரணமாக அவங்க மாறலை, மோசமானவங்களா மாறிட்டாங்க. நல்லா இருந்தவங்க மோசமானவங்களா ஏன் மாறினாங்க? காலையில் பார்த்தோம், தாவீதை மிகவும் நேசித்த சவுல் தாவீதை கொல்வதற்கு துணிந்தான். தாவீதை கொல்வதற்காக வேட்டையாடி அவனை வனாந்தரங்களில் துரத்தி கொண்டு அலைந்தான். ஏவலாட்களை அனுப்பினான். தாவீதை கொல்ல துடித்தான். காரணம் என்ன தெரியுமா? பதவி. என்னுடைய பதவிக்கு இனி தாவீது வந்து விடுவான், என்னுடைய பையனுடைய பதவிக்கு தாவீது வந்து விடுவான், என்னுடைய குடும்பம் இனி ராஜாவாக அரசாள முடியாது, தாவீதை கொன்றால்தான் என்னுடைய குடும்பம் ராஜாவாக தொடர முடியும் என்கிற அந்த ஒரு தவறான எண்ணத்தோடு தாவீதை தீர்த்து கட்டுவதற்கு சவுல் முயற்சி செய்தார். இதை நம்ம காலையில் பார்த்தோம். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். யோவாப் என்கிற படைத்தலைவன். இந்த யோவாப் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீதுடைய சொந்த அக்கா பையன். தாவீதோடு கூட எல்லா நிலையிலும் கஷ்ட நஷ்டங்களில், பாடுகளில், உபத்திரவங்களில் கூட இருந்தது யாருன்னா இந்த யோவாப்பு. இந்த யோவாப்பு எதனால மாறினாரு? நான் ஏற்கனவே சொன்னேன், 3 பேருடைய மாற்றத்துக்கும் காரணம் ஒண்ணுதான் சொன்னேன். 3 பேரும் எதற்காக மாறுறாங்கன்னா, பதவி. தங்களுடைய இடத்திற்கு அடுத்தவங்க வருவதை விரும்பாமல் அவர்களை கொலை செய்ய துணிந்தார்கள், அவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அதான் மாறி போன மனிதர்கள். மோசமாக மாறினார்கள். நன்றாக இருந்தவர்கள் கூட மாறிட்டாங்களே. இன்றைக்கு இந்த உலகத்தில் அப்படிதான் நடக்குது. ஏன்னா சில இடங்களில், ஆலயங்களில் அந்த பதவி சண்டையில் சொந்தக்காரங்க கூட விரோதியாக மாறிடுறாங்க. சொந்தக்காரங்க கூட விரோதியாக மாறுறாங்க. சில இடங்களில் வெட்டுக்குத்தலாம் நடக்குது. பதவி சண்டை. நல்லா கவனிங்க, வேதத்தில் சில மனிதர்கள் இப்படியாக இருந்திருக்கிறார்கள். இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், யோவாப் நல்ல மனுஷன். அவர் எப்படி மாறினாரு, எதனால் மாறினாரு, அவர் மாறி என்ன பண்ணாருங்கிறத கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. மறுபடியும் சொல்கிறேன், யோவாப் தாவீதுடைய படைத்தலைவன், நல்ல மனுஷன். தாவீதுக்காக நிறைய காரியங்களை செஞ்சிருக்காரு. உரியா கொல்லப்படுவதற்கு தாவீது செய்தி சொல்லும் பொழுது உரியாவை ஒரு தவறான இடத்துல நிற்க வச்சு சாகடிக்க வச்சதும் யாருன்னா இந்த யோவாப் தான். யோவாப் தாவீதுக்கு எல்லா விதத்திலையும் அனுகூலமாக இருந்தவர். அவர் பேர் புகழை விரும்பாதவர். நிறைய சொல்லிக்கிட்டே போனான். ஆனால் ஒரு சமயம் வரும்போது யோவாபுடைய அந்த கிரியையில மாற்றம் தெரியுது. யோவாபுடைய வாழ்க்கையில மாற்றம் தெரியுது. அவர் தாவீதுக்கு எதிராக செயல்பட்டார். எப்படி செயல்பட்டார்னு சொல்றேன். முதலாவது அவர் எப்படி செயல்படுறார் தெரியுமா? முதல் செயல்பாடு, அதாவது அப்சலோம் ராஜாவாவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்சலோமுக்கு துணை போகாத யோவாப் யாருக்கு துணை போனாருன்னா, அதோனியா ராஜாவாவேன் அப்படின்னு சொல்லும்போது அதோனியாவுக்கு துணை போறான். அப்ப அவன் அதோனியாவுக்கு துணை போனான்னா தாவீதுக்கு எதிராக போறான்னு அர்த்தம். சரியா? ஏன்னா அதோனியா ராஜாவாகணுங்கிறது தேவ திட்டமும் கிடையாது, தாவீதினுடைய திட்டமும் கிடையாது. தாவீதுக்கு எல்லா நேரத்திலும் கூட இருந்த யோவாப்பு இப்போ தாவீதுக்கு எதிராக செயல்படுறார். இப்ப நான் நல்லா சொல்றேன், கவனிங்க. இதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன். முதல் வாசிக்கிறேன் பாருங்க. 2 சாமுவேல் 19:13. 2 சாமுவேல் 19:13 போட்டிருக்கு, நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ, நீ யோவாப்புக்கு பதிலாக, கவனிங்க எப்படி, நீ யோவாப்புக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னான். அப்போ தாவீது அப்சலோமுடைய மரணத்திற்கு பின்பு, ஏன்னா அப்சலோமை கர்வாலி மரத்தில் தொங்கும் போது அடித்து கொன்னது யாருன்னா யோவாப்பும் அவனுடைய வேலைக்காரரும். அப்போ இந்த செய்தியெல்லாம் தாவீதுக்கு வருது. அப்போ தாவீது இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்சலோம் கிட்ட படைத்தலைவனாக இருந்தவன் தான் இந்த அமாசா. இந்த அமாசா யார் தெரியுமா? தாவீதுடைய இன்னொரு அக்கா பையன். ஒரு அக்கா பேர் செரியாள். அவளுக்கு 3 பசங்க. யாரெல்லாம் தெரியுமா? அபிசாய், யோவாப், ஆசகேல். சரியா? அபிசாய்,
யோவாப் ஆசகேல். இந்த ஆசகேலை அப்னேர் கொன்றுவான். அதனால யோவாப்பு அப்னேரை பழி வாங்கிடுவான். ஓகேயா? அடுத்தது இன்னொரு அக்கா இருக்காங்க தாவீதுக்கு. அவங்க பேரு அபிகாயில். அவங்க பேர் என்ன? அபிகாயில். அவங்க பையன் தான் இந்த அமாசா. அவங்க பையன் தான் யாரு? இந்த அமாசா. வேணா வாசிக்கிறேன் பாருங்க. 1 நாளாகமோ 2:16-17 நீங்கள் சேர்த்து படிங்க. நான் 17 மட்டும் படிக்கேன். அபிகாயில் அமாசாவை பெற்றார்னு போட்டிருக்கோம். 16 வேணா படிக்கிறேன். அவர்கள் சகோதரிகள் செரியாள், அபிகாயில் என்பவர்கள். செரியாளின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசகேல். புரியுதா? அப்போ செரியாளுக்கு 3 பசங்க, அபிகாயிலுக்கு ஒரே பையன். இந்த ஒரு பையனை தான் போட்டிருக்கு. யாருன்னா அமாசா. அப்போ இந்த அமாசாங்கிறவன் யாருன்னா தாவீதுக்கு அக்கா பையன், யோவாப்புக்கு சித்தி பையன், இல்லைன்னா தம்பியோ அண்ணனோ. சரியா? சகோதரன் முறையாவது. நல்ல கவனிங்க. இப்போ இந்த அமாசாவுக்கு தாவீது சொல்லி விடுறாரு, அமாசா நீ வா, நீ யோவாப்புக்கு பதிலாக உன்னை நான் படைத்தலைவனா வைக்கிறேன்னு சொல்லி விட்ட உடனே இந்த செய்தி தாங்க யோவாப்பால தாங்க முடியல. என்னுடைய இடத்துக்கு இன்னொருத்தன் வர்றதா, என்னுடைய பதவிக்கு ஆபத்து வர்றதா, நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் வர்றதான்னு சொல்லிதான் இந்த யோவாப்பு இவன் பக்கம் அப்சலோம் பக்கம் சேராத யோவாப்பு அடுத்தது அதோனியா ராஜாவாருக்கு சப்போர்ட் பண்றான். தாவீதுக்கு எதிராக செயல்படுறான். 1. 2வது இந்த அமாசாவை நைசா பேசி, தாவீதை பார்க்க வர்ற வழியில நைசா பேசி அவனை கத்தியால குத்தி இந்த யோவாப் அவனை கொன்றுவாரு. உங்களுக்கு தெரியுமா? படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த யோவாப் அவனை கொன்றுவாரு. அமாசா செத்து போயிடுவான். அப்போ அமாசா இத்தனைக்கும் அவனுக்கு தம்பி ஆகுது. அவனுடைய சித்தி பையன், அவங்க அம்மாவோட கூட பிறந்த சகோதரியுடைய பையன் தான் அமாசா. அப்போ சொந்த, அதாவது கூட பிறக்காத தம்பி, சித்தப்பா பெரிய மக்கள்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல. இந்த சித்தப்பா பெரிய மக்கள் பங்காளிகள் சொல்ற மாதிரி சித்தி பையன், சித்தி பையனையே அவன் குத்தி கொள்றான். என்ன மோகம்? பதவி மோகம், பதவி வெறி. என் இடத்துக்கு இவன் வர்றதா? இதனால தான் நல்லா இருந்த யோவாப்பு மோசமானவனா மாறிட்டான். பதவி வெறி. சவுல் தாவீதை கொள்வதற்கு சதி செய்ததுக்கு காரணமும் பதவி வெறி. இந்த யோவாப்பும் தன்னுடைய தம்பினே சொல்லலாம், தம்பிதான், தம்பின்னா சித்தி பையன், அவனை கொன்னதுக்கு காரணம் பதவி வெறி. தாவீதுக்கு எதிராக செயல்பட்டதுக்கு காரணமும் பதவி வெறி. நல்லா இருந்த மனுஷன் மோசமானவனா மாறினான். அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் பதவி வெறி பிடிச்சோ இல்லை பண வெறி பிடிச்சோ வேற எதுவும் பிடிச்சோ நல்லா இருக்கிற நம்ம மோசமானவங்களா மாறிடக்கூடாது. கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. காட் பிளஸ் யூ. இன்னொரு ஆள் இருக்காரு, அப்புறம் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட்.